ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோடு பண்ணுவீங்க. இது யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒரு 4-5 ரீல்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் டெய்லியும் வந்து அப்லோடு பண்ணுவீங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன், ஒரு 15 டேஸ் நீங்கள் வேறு ஏதோ வெளியூர் ப்ரோக்ராம் இந்த மாதிரி போகிறீங்க. ஸோ எடுத்து வச்ச ரீல்ஸை நம்ம டெய்லியும் போய் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்லோடு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஷெட்யூல்டு போட்டு நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம். அதாவது 20ஆம் தேதின்னு வைங்க, 20ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு இந்த ரீல்ஸு எனக்கு பப்ளிக்காக எல்லாத்துக்கும் வியூ ஆகணும் அப்படின்னு நீங்கள் அப்லோடு முதல்லையே பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி 21ஆம் தேதிக்கு நீங்கள் இன்றைக்கே அப்லோடு பண்ணி வச்சுக்கலாம். அந்த பர்டிகுலர் ரீல்ஸ் வந்து அந்த டேட் அண்ட் டைமில் தான் பப்ளிக்காக வியூ ஆகும், மற்ற எல்லாத்துக்கும் உங்கள் ஃபாலோவர்ஸுக்கு போய் சேரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் போடுற போஸ்ட் அண்ட் ரீல்ஸை ஷெட்யூல் போட்டு எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் பாட்டமில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் யூஸ்ஃபுல்லாக போகிற மாதிரி தான் ரீல்ஸுங்கிறத சூஸ் பண்ணிக்கிறீங்க. அதில் எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரீல்ஸோட மேலே டாப்பில் போயிருக்கு. அதில் எடிட் கவர்னு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் உங்களுக்கு சஜஷனுக்காக ஒரு 4 to 5 இமேஜஸ் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதில் எந்த இமேஜ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிவிட்டு டன்னு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ரீல்ஸ்க்கு உண்டான பர்டிகுலர் டைட்டில் அண்டு ஹேஷ்டேக்ஸ் கொடுத்துக்குங்க. ரெண்டும் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களை ஃபேஸ்புக் ப்ரொஃபைலையும் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஷெட்யூல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாது. அதனால் அதை டிசேபிள் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழே இருக்கிற மோர் ஆப்ஷன்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ டாப்பில் பாருங்கள் ஷெட்யூல் திஸ் ரீல்ன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணும் பொழுதே பாட்டமில் உங்களுக்கு எந்த டேட்டு எந்த டைமுங்கிறது டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ரீல் வந்து இன்றைக்கே போகணும்னா இன்றைக்கி டேட்டே கொடுத்துட்டு ஈவினிங்கா இல்லை மார்னிங் ஆஃப்டர்நூனா அந்த டேட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை நாளைக்கு வரணும் அப்படின்னாலும் நாளைக்கு டேட்டு நீங்கள் டைமை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு டன்னுங்கிறத கொடுத்துக்குங்க. அவ்வளோதான், எனேபிள் ஆயிடுச்சு. மேலே வந்து டேட் அண்ட் டைம் உங்களுக்கு ஷெட்யூலில் சொல்லிடுச்சு. அப்படியே ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு ஷெட்யூலுங்கிறது ப்ளூ கலரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், இப்போ இந்த ரீல்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகுது. இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் போய் ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஷெட்யூல் போட்டது அங்கே டிஸ்பிளே ஆகாது. ஷெட்யூல் போட்டதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா சேம் இன்ஸ்டாகிராம்குள்ளே பாட்டமில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. போஸ்ட்டு ஸ்டோரி ரீல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் போஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. போஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரீசன் ஷெட்யூல்டுன்னு இருக்கும். இந்த ஷெட்யூலை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ அப்லோட் பண்ணது, நான் 2 ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்லோடு பண்ணது ஷெட்யூலில் டிஸ்பிளே ஆகுது. இந்த ஷெட்யூலில் இருக்கிற அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள், என்ன டேட் அண்ட் டைமில் அப்லோட் ஆகும் அப்படிங்கிறதையும் கீழே டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு 10 to 15 ரீல்ஸை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஷெட்யூல் பேஸில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரு வாரத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 20ஆம் தேதி கொடுக்குறீங்க, இல்லை 1ஆம் தேதி கொடுக்குறீங்கன்னா 1 to 8, 1 to 10, ஸோ 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி இது மாதிரி நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம். பிஸி ஷெட்யூலில் நீங்கள் இருந்தீங்கன்னா. இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.